வணக்கம். நாம நிக்கிறோமே, இந்த பூமிக்கு கீழே என்னதான் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம சேர்ந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துக்கு போக போறோம். நேரா பூமியோட மையத்தை நோக்கி. அங்க என்னென்ன அடுக்குகள் இருக்கு, என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம தோண்டி துருவி பார்க்கலாம். ரெடியா? பாருங்க, பூமின்னு சொன்னா வெறும் கல், மண்ணு, தண்ணி மட்டும் இல்ல. அது ஒரு உயிருள்ள, சுவாசிக்கிற ஒரு பெரிய சிஸ்டம் மாதிரி. இதுல 4 முக்கியமான பாகங்கள் இருக்கு: நிலம், நீர், காற்று, அப்புறம் உயிர். இந்த 4ம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. இது எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பூமியை பத்தி பாதி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். சரி, நம்மளோட இந்த பயணத்தோட ரூட் மேப் என்னன்னு பார்த்துடலாமா? முதல்ல பூமியோட அந்த 4 கோளங்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் காத்து, தண்ணின்னு மேல இருந்து ஆரம்பிச்சு பூமியோட சென்டர் வரைக்கும் ஒரு டிராவல். கடைசியா இதெல்லாம் பரீட்சைக்கு மறக்காம இருக்க சில சூப்பர் டிப்ஸ் தரப்போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நம்ம கிரகத்தோட அந்த 4 முக்கிய பகுதிகள், நம்ம உலகத்தோட இந்த ஃபண்டமெண்டல் விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பூமி எவ்வளவு பெரியதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதோட மொத்த சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மேற்பரப்பு, சுமார் 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அடேங்கப்பா, நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது இல்லையா? இவ்ளோ பெரிய இடத்துல தான் நம்ம கிரகத்தோட எல்லா அதிசயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அந்த 4 கோளங்கள் இதோ. முதல்ல கற்கோளம், அதாவது நாம நிக்கிற நிலம், பாறைகள், மண் எல்லாம். அடுத்து நீர்க்கோளம், பூமியில் இருக்கிற எல்லா தண்ணியும். 3வது வளிமண்டலம், நம்மள சுத்தி இருக்கிற காத்து. கடைசியா உயிர்கோளம், எல்லா உயிரினங்களும் வாழற இடம். இது 4ம் தான் நம்ம பூமியோட பில்டிங் பிளாக்ஸ். ஆனா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுங்க 4ம் தனித்தனி இல்ல, எப்பவுமே ஒன்னோட ஒன்னும் பின்னி பிணைஞ்சுதான் இயங்குது. அடுத்ததா நம்ம பயணத்தை மேலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்மள ஒரு போர்வ மாதிரி மூடி இருக்கிற காத்தையும் தண்ணியும் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம பூமிய ப்ளூ பிளானட், அதாவது நீல கிரகம்னு சொல்றோம், ஏன்னா தண்ணி நிறைய இருக்குன்னு. ஆனா இந்த சார்ட்டை பாருங்களேன், ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவீங்க. பூமியில இருக்கிற மொத்த தண்ணில 97.5% உப்பு தண்ணி தான், கடல்ல இருக்கிற தண்ணி. நம்ம குடிக்க, விவசாயத்துக்குன்னு பயன்படுத்துற நல்ல தண்ணி வெறும் 2.5% தான். நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. ஒரு பெரிய பக்கெட் நிறைய கடல் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரையை போடுற மாதிரி தான் இந்த உலகத்துல நல்ல தண்ணியோட அளவு இருக்கு. இப்ப புரியுதா நல்ல தண்ணி எவ்வளோ அரிதானதுன்னு? தண்ணி மாதிரியே காத்துலயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நாம சுவாசிக்கிற காத்துல ஆக்சிஜன் தான் ஜாஸ்தின்னு நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில கிட்டத்தட்ட 78% வெறும் நைட்ரஜன் தான் இருக்கு. நமக்கு உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் 2வது இடத்துல வெறும் 21% தான். பாத்தீங்களா? சரி, இப்ப எல்லாரும் ஒரு ராக்கெட்ல ஏறிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நாம நேரா வானத்தை நோக்கி பறக்க போறோம். அப்படி மேல போக போக நம்மள சுத்தி இருக்கிற காத்து ஒரே மாதிரி இருக்காது. அது 4 அலகலகு லேயரா பிரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஒவ்வொரு அடுக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. நாம வாழ்ற மாறன் மண்டலத்துல தான் மழை, வெயில், புயல்னு எல்லா வானிலையும் நடக்குது. அதுக்கு மேல இருக்கிற படைமண்டலத்துல தான் ஓசோன் படலம் இருக்கு. அது சூரியனோட ஆபத்தான கதிர்கள்ல இருந்து நம்மள காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு கவசம். அதுக்கு மேல இருக்கிற இடைமண்டலத்துல தான் விண்கற்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகுது. கடைசியா இருக்கிற வெப்பமண்டலம் ரேடியோ அலைகளை எல்லாம் பூமிக்கு திருப்பி அனுப்புது. பாத்தீங்களா ஒவ்வொன்னும் எவ்வளவு முக்கியம்னு? ஓகே, வளிமண்டலத்துல நம்ம பயணம் முடிஞ்சது. இப்போ அப்படியே யூட்டன் அடிச்சு நம்ம கால்களுக்கு கீழே பூமியோட ஆழத்துக்குள்ள டைவ் அடிக்கலாமா? உள்ள என்னென்ன மர்மங்கள் காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பூமிக்குள்ள நம்மளோட பயணம் 3 முக்கிய கட்டங்களா பிரியுது. முதல்ல நாம உடைக்க வேண்டியது பூமிக்கு மேல இருக்கிற மெல்லிய ஓடு. அதை தாண்டி உள்ள போனா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பாறை குழம்பாலான மூடிப்பகுதி வரும். அதையும் தாண்டி ஆழமா போனா கடைசியா நம்ம கிரகத்தோட ஹார்ட், அதாவது இரும்பாலான மையத்தை அடைவோம். பூமியோட அந்த மேலோடு, அதாவது கிரஸ்ட், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்ல. அதுல 2 வகை இருக்கு. நாம வாழ்ற இந்த நிலப்பரப்பு, அதாவது கன்னங்கள், தடிமனான கிரானைட் பாறையால ஆனது. இத சியால்னு சொல்றாங்க. ஆனா கடலுக்கடியில இருக்கிற ஓடு ரொம்ப மெல்லிசா ஆனா அடர்த்தியான பெசால்ட் பாறையால ஆனது. இத சீமான்னு சொல்றாங்க. ரெண்டும் வேற வேற மெட்டீரியல். நம்ம பூமிக்குள்ள ஆழமா போக போக பிரஷரும் ஹீட்டும் பயங்கரமா அதிகமாகிக்கிட்டே போகும். வெளியில இருக்கிற ஓடு நல்லா திடமா சாலிட் பாறை மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு கீழே இருக்கிற மூடி பகுதி ஒரு மாதிரி திட நிலையில சூடான தேன் மாதிரி மெதுவா நகர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கும் உள்ள போனா சூரியனோட மேற்பரப்புல இருக்கிற வெப்பத்துக்கு ஈடான கொதிக்கிற திரவ திட இரும்பாலான மையம் இருக்கு. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? அப்பா,
இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? கொஞ்சம் குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். இதெல்லாம் பரீட்சையில மறக்காம இருக்க சில சூப்பரான சிம்பிளான ஷார்ட்கட்ஸ் இப்ப பார்க்கலாம். பூமியோட அடுக்குகளை ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் டெக்னிக். ஒரு அவிச்ச முட்டையை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையோட வெளியோடு தான் பூமியோட ஓடு. உள்ள இருக்கிற வெள்ளைக்கரு தான் மூடி. நடுவுல இருக்கிற மஞ்சக்கரு தான் பூமியோட மையம். அவ்வளவுதான். இனிமே மறக்கவே மறக்காது இல்லையா? அடுத்து வளிமண்டலத்தோட அந்த 4 அடுக்குகளை வரிசையா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். மா, பா, ஈ, வே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், அப்புறம் வெப்பமண்டலம். ஈஸி தானே? இப்போ அந்த கண்ட ஓடு, அதுக்கு பேரு சிஎல்னு பார்த்தோம். ஏன் அந்த பேரு? ரொம்ப சிம்பிள். அது சிலிக்கா அப்புறம் அலுமினியம் இந்த ரெண்டாலையும் ஆனது. C+Al அதான் சிஎல். சிஎல். அதே மாதிரி சமுத்திர ஓடுக்கு பேரு சீமா. இதுவும் அதே மாதிரி தான். சிலிக்கா Si அப்புறம் மக்னீசியம் Ma. Si+Ma அதான் சீமா. சீமா சிம்பிள். சரி, இப்போ நாம எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு முதல்லயே சொன்னேன் இல்லையா? அது ஏன் அவ்வளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நாம கத்துக்கிட்டதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிலம், நீர், காற்று, உயிர் இது 4 தனித்தனி விஷயங்களே இல்ல. இதெல்லாமே ஒரே பெரிய மிஷினோட பாகங்கள் மாதிரி. யோசிச்சு பாருங்க, காத்துல ஒரு மாற்றம் வந்தா அது தண்ணியையும் பாதிக்கும், நிலத்தையும் பாதிக்கும், கடைசியா உயிரினங்களான நம்மளையும் பாதிக்கும். அப்போ இந்த சிஸ்டம்ல நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம முழு கிரகத்தையும் எப்படி பாதிக்கும்னு நம்ம யோசிக்க வேண்டாமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?